ஸ்ரீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திருப்பவர் சமூக ஆர்வலரும் ஆலய பாதுகாப்பு நிர்வாகியுமான திரு சேவக் சத்யா அவருக்கு. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படின்னா இருக்கீங்க? எல்லாம் கடவுள் கிருபை. இப்போ உங்களோட டிபார்ட்மெண்ட் தான் சட்டசபையில பெருசா பேசப்பட்டு இருக்கு. ஹெச்ஆர்என்சி அந்த அமைச்சர் அவர்கள் அந்த ஆய்வை பத்தியே நம்ம பேசியிருப்போம். இப்ப சட்டசபையில கவர்னர் உரையிலேயே அவங்க சொல்லியிருந்தாங்க என்னன்னா, உங்களோட கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை, கோவிலோட காசு கோவிலுக்கு தான், வேற எதுக்குமே செலவு பண்ணக்கூடாதுன்னு அதை அவங்க உறுதி பண்ணியிருக்காங்க கவர்னர் உரையில. அதுக்கப்புறம் போன ஆட்சியில திமுக ஆட்சியில இந்த மாதிரி கமர்ஷியலா எதெல்லாம் நீங்க எதிர்த்தீங்களோ கிட்டத்தட்ட 40க்கும் மேல கட்டுமானங்கள்லாம் அவங்க ரத்து செஞ்சிருக்காங்க. இந்த நடவடிக்கையை எப்படி பாக்குறீங்க? முதலடியாக நம்ம வரவேற்கணும். நல்லது யார் செஞ்சாலும் வரவேற்கிறோம். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது அப்புறமா நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு முயற்சின்னு இதுல பின்னாடி என்ன இருக்க போகுது? நல்லது தானே இருக்க போகுது. இல்லை, ஒரு சைட்ல நான் இதை செய்யறேன்னு சொல்லிட்டு இன்னும் இதே மாதிரி கவர்மெண்ட் ஆர்டரா ஹைகோர்ட் ஆர்டரா இருக்கக்கூடிய திருப்பங்குன்றம் விஷயத்துல சுப்ரீம் கோர்ட்டு மேல்முறையீடுக்கு போறேன்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயத்த தனித்தனியா நம்ம பார்க்கணும். மொத்தமாக பார்க்கறது. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம பேசுற சமயத்துல இது போற இன்னைக்கு அண்ணாவோட பிறந்த நாள். அதுக்கு ஒரு வாழ்த்து. அவர் நம்ம பிள்ளையாரோட பிறந்த நாளைக்கோ இல்லை கிருஷ்ணரோட பிறந்த நாளைக்கோ வார்த்தை சொல்ல போறாரா இல்லையான்னு தெரியாது. இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது நமக்கான முதல்வருங்கிறதுனால சொல்லிப்போம். இப்ப இது நம்ம காரசாரமா விவாதம் சொல்றது தாண்டி அவங்க ரத்து பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு கோர்ட்ல என்ன ஸ்டே கொடுத்ததோ அதை தான் ஆர்டரை நான் ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர புதுசா எடுக்க போறதோ இல்லாட்டி ஆல்ரெடி சிலது தவறா நடந்ததை சரி பண்ணுவோமோங்கிறதுக்கு எந்த இதுவும் இல்லை. ஆனா இதை எடுத்துக்கிறதே ஒரு நல்ல முன்னெடுப்பாங்கிறத ஒரு பாராட்டப்பட வேண்டியது. முன்னாடி இருக்கிற அரசாங்கம் திருப்பி திருப்பி நம்ம கோர்ட்ல குட்டுக்கள் கொடுத்தாலும் அதுக்கு மீறி நான் எதிர்த்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கபாலீஸ்வரோட அந்த பைசாவை எடுத்துட்டு குளத்தூர் தொகுதியில கட்டின காலேஜ் ஆகட்டும், அது மாதிரி பல இதாகட்டும், திருச்செந்தூர் கோவில்ல கோவில் காசை எடுத்துட்டு தங்கும் விடுதி கட்டிட்டு அது அவங்களோட துறையே சேர்ந்த டிடிடிசிக்கு கொடுத்துட்டு வருமானத்தை பண்ணதாகட்டும், இது மாதிரி இருக்கிறது. இப்போ கோவில் காசு வருமானத்துக்கு நீங்க இதுல பாத்தீங்கன்னாக்க அவர் சொல்லும் போது அந்த அந்த குறிப்பிட்ட அந்த கோவில் பாத்தீங்கன்னாக்க குன்னூர் டவுன்ல கூட கிடையாது. அதுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வேற ஒரு பகுதியில இருக்கு. ஊட்டி போற பகுதி இல்லாம வேற. இதை என்ன சொல்றாரு சட்டசபையில இதை பத்தி பேசுறப்ப எக்ஸாம்பிளுக்கு அமைச்சர் அவர் குன்னூர் இங்க அடிப்படை வசதி இல்லை, ஆனா இவங்க மல்டி லெவல் பார்க்கிங் கட்டி இது பண்றாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் இருந்த திரு சேகர் பாபு அவர்கள் பதில் சொல்றாரு. இங்க இப்ப அமைச்சர் சொல்றாருல்ல, நாங்க மண்டபம் கட்டுறோம், நாங்க காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம்னு. ஏதோ நாங்க தனிப்பட்ட முறையில எடுத்ததுல சட்டசபையில உறுப்பினர்கள் கேட்டதுக்கு இணங்கவும் ஹெச்ஆர்என்சில 69 அந்த கொடைகள்ங்கிற ரூல்ஸ்ல 69 ஷரத்தும் சட்டம்ல 36 படி தான் நான் இதை கொண்டு வந்திருக்கேன் தவிர இன்னும் நான் ஏன் விருப்பத்திலாம் கொண்டு வரல. இன்னொன்னு இந்த மல்டி லெவல் பார்க்கிங் குன்னூர் அந்த இதுக்கு அவர் சொல்றாரு, இதனால கோவிலுக்கு தான் 56 கோவிலுக்கு அவர் நேரா போய் பார்வையிட்டு தான் இந்த வர காசு கோவிலுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற இதுவும் அவர் சொல்லியிருக்காரு. நீங்க ரொம்ப கேட்டீங்க. அதாவது பிரிச்சு நிறைய விஷயத்த நீங்க ஒரே கேள்வியா கேட்டுட்டீங்க. முதல்ல பாத்தீங்கன்னாக்கா அவர் முன்னாள் அமைச்சர் ஸ்னேப் பாபுவா சேகர் பாபுவா இருக்கிறவர் சீரி பாஞ்சு பதில் சொன்னார். நாங்க ஆய்வு நான் 1 வாரம் தங்கியிருந்தேன் ஊட்டியில, டூருக்கு போயிருந்தேன், எல்லா குளிர்ச்சியா எல்லாத்தையும் டூருக்கு போனேன்னு சொல்ல, கோவில போய் நேர்ல பார்த்தேன் 56 கோவில். 1 வாரம் தங்கி 56 கோவில் பார்த்தேன்னு சொன்னாரு. ரைட்டுங்களா? அப்படி 1 வாரம் தங்கறதுக்காக போனாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்க போய் அந்த கோவிலை நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம தெருமுனையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோவில். அதுல அமைச்சர் சொல்ற மாதிரி அதுல வருஷத்துக்கு 500 பேர் வரதே கிடையாதுங்கிறதுக்கு. நீ கோவிலுக்கு வருமானம் பண்றதுங்கிறது கோவிலுங்கிறது வருமானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கம்பெனி கிடையாது பேசிக்கலி. ரைட்டுங்களா? நீங்க ட்ரஸ்ட் ஆக்ட் பிரகாரமே என்னன்னா லாபம் இருக்கக்கூடாது. நீ ஹெச்ஆர்என்சி பல ட்ரஸ்டுகளை இது பண்ணிட்டோம்னா இது மக்களுக்கு சேவை பண்ணக்கூடியது. நான் இது மூலமா நீ எதுல இருந்து வருமானம் வரணும்? 5.25 லட்சம் ஏக்கர் இருந்தது. அந்த இதுல சரியா பராமரிச்சு அந்த வருமானம் வச்சு அதை வச்சு கோவில் நடத்தணும்னு தான் சொல்லியிருக்கேன் தவிர நான் இது மூலமா வருமானம் வரணும். இவங்க பண்ணது கடந்த ஆட்சி காலத்துல பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா கோவில் நிதியை எடுத்துட்டு இவங்களுக்கு என்னதான் வீக் செக்டா இருக்கோ அதுக்கு பணத்தை முதலீடு பண்ணக்கூடிய ஒரு பணம் காய்க்கும் மரமாக தான் கோவிலை பயன்படுத்தினாங்க. இவன் அந்த இதுலயே சொல்றாரு, நான் 69 கொடை சட்டம். கொடை சட்டம்ங்கிறது என்ன? டோனர்ஸ் ஆக்ட். அதுல என்ன சொல்லியிருக்கு?
எது எது வந்து கோவில் பைசால இருந்து பண்ணலாம், எது எது டோனர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ல பண்ணலான்ட்டு. அப்ப கொடை சட்டத்துல வந்து நீங்க சொல்றது வந்து நீங்க இந்த யாராவது டோனர்கிட்ட போயிட்டு நீ ஊதுபத்தி ஏற்றத்துக்கு கொடுக்குறியா, கல்யாண மண்டபம் கட்ட தரையானாக்க எதுக்கு தரேம்பாங்க? ஊதுபத்தி ஏத்துறது. ஊதுபத்தி ஏற்றதா. அப்ப வந்து நான் எதுக்கு கேட்கறோம், நீ வந்து ரெண்டாவது வந்து எல்லாமே இப்ப நான் புரிஞ்சுக்கிறதுக்கு கேக்குறேன், திருச்செந்தூர்ல 300 கோடி இவரு கொடுத்தாரு, 200 கோடி 196 கோடி கொடுத்தாரு. அப்ப அவர் கொடுத்தது நான் இதுக்கு தான் கொடுத்திருக்கேன், அந்த பணத்தை வந்து காம்ப்ளெக்ஸ் ஏதோ கட்டக்கூடாது. அதாவது அந்த கொடை சட்டத்துல என்னன்னாக்க அதுல இருந்து நீங்க வந்து தங்கும் விடுதிகளோ இது மாதிரி இந்த பர்பஸ்க்கு அவர் கொடுத்தார் 196 கோடி. இந்த திருச்செந்தூர் எடுத்ததான் சொல்றேன். அதுல திருப்பி வந்து இவங்க வந்து அந்த வேலைகள்ல வந்து இப்ப வந்து அவர் வந்து அதுல இருந்து வந்து சண்முகநாதர் விடுதி நினைக்கிறேன், நான் உங்களுக்கு டீட்டெயில் தரேன். அதுல வந்து 300 ரூமுக்கு மேல இருந்தது. அதை இடிச்சிட்டு இவங்க கட்டினாங்க. அங்கே சிஆர்எஸ்ல போகும்போது பழைய பில்டிங் எதையும் நாங்க இடிக்கலன்னு சொன்னாங்க. ஆனால் அங்க இடிச்சிட்டு கட்டினாங்க. கட்டிட்டு அதை என்ன பண்ணாங்கன்னாக்க முன்னாடி இருந்தது 300 ரூபாய் வாடகைகள் வந்தது பக்தர்கள் பயன்பாட்டுக்காக. இப்ப என்ன இருக்குன்னாக்க நார்மல் நாள்ல போனா 1700 ரூபா, ரைட்டுங்களா? விழா கால வார கடைசியில போனா 2000 ரூபா, விழா காலத்துல போனா 2500 3000 ரூபான்ட்டு ரூமுக்கு வாடகைன்னு வாங்குறாங்க. இது யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இன்னைக்கு வேணா 2 செயலாளர் இருக்காங்க, 2 பேர் தனித்தனியா இருக்காங்க. ஆனா அன்னைக்கு வந்து டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரே செயலாளர், HRNCக்கும் அவரே தான் செயலாளராக இருந்தார். இவரே இங்க ஓகே கொடுத்து இவரே இங்க இது இவரே இங்க ப்ரப்போசல் கொடுக்குறாரு. கோவில் இதுல இருந்து நான் கட்டியிருக்கோம், இடம் வந்து கோவில்து, கட்ட செலவு வந்து கோவில்து, ஆனால் அதை மெயின்டைன் பண்றது TTDCல கொடுத்துட்டு வருமானத்துல ஆளுக்கு பாதி பாதி, லாபத்துல பாதி பாதி, வரக்கூடிய பக்தர்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும். நீ வந்து 1500 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா வாங்கி போட்டுட்டு மக்களுக்கு வந்து 200 300 ரூபா இருக்க இடத்துல நீ 8 ரூபா கொண்டு போயிட்டு நீ வியாபாரம் இதுக்கு உருவாக்குற. அதுதான் இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறதா நான் பாக்குறேனே தவிர, அதுவும் அவங்க எடுத்திருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து ஸ்டே பண்ணது. அதுலயே சொல்லிடுறேன், கோர்ட்ல எல்லாம் ஸ்டே பண்ணிட்டு அதற்கு காரணமாக என்ன சொல்றாங்க, நம்ம திருப்பி அந்த செக்ஷன் 36 பார்க்கும்போது அதன் கீழே வரும்போது 36ங்கிறது வந்து சர்ப்ளஸ் ஃபண்ட். சர்ப்ளஸ் ஃபண்டுங்கிறது எதுக்கு செலவு பண்ணலான்ட்டு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வரக்கூடிய நிதியில வந்து அடிப்படையா கோவிலுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், அங்க இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, இதெல்லாம் போயிட்டு என்கிட்ட இவ்வளவு சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்குன்னா ட்ரஸ்டீஸ் முடிவு பண்ணணும். கடந்த ஆட்சி காலத்துல என்ன நடந்துட்டு இருந்ததுனாக்க சட்டசபையில தீர்மானம் போட்டு, நான் திருப்பி சொல்ல சேகர்பாபு சொன்னது திருப்பி தவறு. சட்டசபையில MLA கோரிக்கை வந்து அமைச்சர் எப்படி வைக்கலாம், அந்த கோவில்ல இருந்து என்ன வசதிகள் பண்ணணுங்கிறத ட்ரஸ்டீஸ் முடிவு பண்ணும். ட்ரஸ்டீஸோட தீர்மானம் போட்டுட்டு அதை வந்து கமிஷனருக்கு வந்து அப்ரூவலுக்கு கமிஷனர் அப்ரூவல் கொடுக்குற அதாரிட்டி. இது இத்தனை நாள் என்ன நடந்துச்சுன்னா ரிவர்ஸ்ல நடந்துட்டு இருந்துச்சு. அங்க வந்து நீங்க சட்டசபையில தீர்மானம் போட்டிருந்தீங்க, அதை கமிஷனர் செயல்படுத்தணும். அதை செயல்படுத்த கமிஷனர் இருக்கக்கூடிய ட்ரஸ்டியை வந்து அழுத்தம் கொடுத்திருந்தா. மோரோவர் இந்த ட்ரஸ்டீஸ் அப்பாயின்மெண்ட்டுங்கிற விஷயமே யார் வந்து இன்னைக்கு வந்து அறநிலைத்துறை தான் வந்து ஒவ்வொரு ட்ரஸ்டியா இது உங்களுக்கு அப்பாயின்ட் பண்ணது. அப்ப அப்பாயின்ட் பண்ணும்போது அந்த ட்ரஸ்டீஸ் எல்லாரும் அறநிலைத்துறை அதிகாரியோட கைப்பாய்வையா தான் இருப்பாங்க. உனக்கு வேலை வந்து இந்த கம்பெனில உங்களுக்கு வேலை கொடுக்குறான்னா உங்க பாஸ் சொல்றத கேட்பீங்க. உங்களுக்கு அப்பாயின்ட் வந்து உங்க பாஸ். அப்ப இண்டிவிஜுவல் பாடி கிடையாது. இப்ப கவர்மெண்ட் அதனாலதான் வந்து ஈவன்தோ வந்து நாங்க பல முறை வந்து அரசியல் சார்ந்தவங்க வந்து போடக்கூடாதுன்னு சொன்னா கூட இதுல திருப்பி அரசியல் சார்ந்தவங்க தான் இருக்காங்க. இந்த ட்ரஸ்டீஸ்ல முறைகேடு திருப்பி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. அப்ப ட்ரஸ்டீஸ் வந்து தனிப்பட்ட முறையில அவங்க வந்து கோவிலுக்காக முடிவு எடுக்கணும். அப்ப சர்ப்ளஸ் ஃபண்டுங்கிறது என்ன, எவ்வளோ, அது எதுக்கு செலவு பண்ணலான் இருக்கு. அது வந்து படிப்புக்கு வந்து காலேஜுங்கும் போது உடனே இந்த மாடர்ன் காலேஜுங்கிறது கிடையாது. நீங்க வந்து அங்க கட்டாயமாக ஆன்மீக வகுப்புகள் நடப்பாங்க, பண்பாடு. நீங்க என்ன பண்றாங்க இப்ப காலேஜ், இவங்க வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் ஆரம்பிச்ச லாஸ்ட் டைம் சொல்லும் போதே திரு TR Ramesh கேஸ் போடும்போது காலேஜே ஆரம்பிக்காம நாங்க காலேஜ் ஆரம்பிச்சிட்டோம்ட்டு கோர்ட்ல சொன்னாங்க. அதனால 2 காலேஜுக்கு 2-3 காலேஜுக்கு மட்டும் அப்ரூவல், மத்தெல்லாம் ஸ்டே பண்ணாங்க. அந்த இவங்க வந்து எல்லாத்தையுமே பொய்யான தகவல் தான் கோர்ட்டுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க, பல இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மருத்துவ வசதிங்கிறது வந்து அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு மருத்துவ வசதி. நீ பப்ளிக்ல செய்ய வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்யறது தான் கவர்மெண்ட் இருக்கு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்யறதுக்கு கோவில் இருக்குனாக்கா அப்ப கோவிலே மொத்த கவர்மெண்ட் நடத்திட்டு போயிடலாமே. நீ கவர்மெண்ட்ங்கிறது எல்லாருக்குமானது கவர்மெண்ட். அப்ப மத்தது எல்லாத்துக்கும் இப்ப வந்து நீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க இன்னைக்கு சென்னையில இருக்கீங்க,
ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க இந்த சைதாப்பேட்டை இப்போ சைடில் போகும் பிரிட்ஜு பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சு வாசல்ல ஃபுல்லா அந்த ஜிஎஸ்டி சாலை ஃபுல்லாவே வண்டி இருக்கும். அதை ஒழுங்குபடுத்தி நிறுத்துறதுக்கு போலீஸ்காரர்கள் பல காலமா செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய வண்டிகளுக்கு ஒரு நாளைக்கு யாராவது ஒருத்தர் பார்க்கிங் சார்ஜ் கொடுத்துருக்காங்களா? ஆனா கோவிலுக்கு போகக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் பார்க்கிங் எந்த பகுதியா இருந்தாலும் அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து அதுக்கு பார்க்கிங் கொடுக்கணும். நீ வந்து பொது தரிசனத்துல போய் நின்று சேவை பண்ணலாம். அன்னைக்கு கூட அமைச்சர் போனா ரீல்ஸ் போட்டிருந்தார். அப்ப வந்து அவர் ரீல்ஸ் போடல, அங்க இருக்கவங்க மீடியால எடுத்து போட்டாங்க. அவர் வந்து ஆள் வச்சு ரீல்ஸ் அது வேற என்ன சொல்றோம், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா ரீல்ஸ் சொல்ல முடியுங்களா? அது வந்து போட்டிருந்தா அவரும் பக்கத்துலயும் பகிர்ந்து. ஸோ அவர் போய் இப்போ பொது தரிசனத்துல நின்றுட்டு போற மாதிரி இருந்தது. அவர் பொது தரிசனம் போனா கூட அவர் ஒரு கார் போய் ஒரு இடத்துல நிறுத்தி தான் ஆகணும். அவர் மாதிரி பல பேர் பொது தரிசனத்துக்கு போகலான்ட்டு போவாங்க. அவன் உள்ளுக்குள்ள போகக்கூடிய காரே 100 ரூபா பார்க்கிங் போட்டு தான் போறான். சின்ன கோவிலாக இருந்தால் கூட 50 ரூபா பார்க்கிங் போட்டு தான் போறான். அப்ப அந்த அறநிலைத்துறை வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய அமைச்சர் வந்து எதுல மைக்ரோ மேனேஜ்மெண்ட், துறை சம்பந்தப்பட்ட மைக்ரோ மேனேஜ்மெண்ட் நிறையாவே செய்யணும். துறை அதிகாரிகள் இப்ப வந்து பல அதிகாரிகள் பேர ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. புடவையை எடுத்து சாமிக்கு அந்த புடவை எடுத்து வித்தது, தங்கத்தை திருடினது. அந்த அதிகாரிகள்லாம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வேலை இல்லாம இருக்காங்களா? இல்ல அவங்கெல்லாம் வந்து வேற அந்த கோவிலே மாத்தி வேற கோவில்ல போட்டிருக்கா? இல்ல வேற கோவில்ல இருந்து மாற்றி தலைமையில வந்துட்டு உட்காந்துருக்கு. மற்ற கோவில் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தலைமையில இருக்காங்களா? அப்ப ஊழலை தடுக்கணும், மக்களுக்கு பிரயோஜனம் பண்ணணும்னா இது மாதிரி ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள களை எடுக்கும். டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள களை எடுத்தாதான் இதுக்கு சரியா வரும். ஸோ பக்தர்களும் புரிஞ்சுக்கணும், இவர் எடுத்த நடவடிக்கை நம்ம பாராட்டக்கூடியது. இத்தனை அந்த பழைய அரசாங்கம் செய்யாததை இவங்க செஞ்சிருக்காங்க. அதுவும் கோர்ட் ஆர்டர் தான் செஞ்சிருக்காங்க. ஏன் இவ்வளவு கட்டுமானம் நீங்க சொன்ன மாதிரி கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ் வந்து போன அரசாங்கம் கட்டிக்கிட்டே இருந்தாங்க? என்ன அவங்க சொல்றாங்க கோவிலுக்காக தான் நம்ம ஒன்னே வேற எலெக்ஷன் கமிஷனை தவிர வேற என்ன சார் இருக்கு? கலெக்ஷன் கமிஷன் நீங்க எவ்வளவு டெண்டர் விடுறீங்களோ அதுதான். கோவில் காசு எடுத்துப்பாங்க, கோவில் நிலத்தை எடுத்துப்பாங்க, இவங்களுக்கு ஜேசி ஆபீஸ் கட்டுவாங்க, அதுக்கு ஒரு டெண்டர். ரைட்டுங்களா? இப்போ வந்து கூடுவாஞ்சேரி பக்கத்துல வந்து நந்திவரம் அந்த கிராமத்துல வந்து இதே மாதிரிதான் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டினாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு அதுல வந்து கட்டுறதுக்கு போனும்போது அதுல ஸ்டே வாங்கிடும். திரு ஜெகநாத்ங்கிற அட்வொகேட் ஸ்டே வாங்கிடும். அதுதான் இது மக்கள் எல்லாத்துக்குமே வழிகாட்டு. கோயில் பைசாவை இது பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் உண்மை. அதை நான் பயன்படுத்துவேன்னு அவங்க அடம் பிடிச்சாங்க. நாங்க அதை கேட்டு நடக்கிறோங்கிறத இவங்க சொல்றாங்க. இதுல நம்ம பொதுவாக பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து அரசியலும் இருக்கிறதாக தான் நான் பாக்குறேன். பக்தர்களா இருக்கிறவங்க, காமன் பக்தர்களா இருக்கிறவங்க இந்த கோவிலுக்காக பொருள் கொடுக்கணும்னு சொன்னா ஒன்னு இந்து முன்னணியோ RSSஓ பிஜேபியோ இவங்க தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவன் தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க எதிர்த்து பொருள் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப அப்ப வந்து சராசரியா இருக்கக்கூடிய பக்தரா இருக்கிறவங்க எல்லாருக்குமே திமுக மேலேயோ அதிமுக மேலேயோ ஒரு வருத்தம் வந்தது. நான் கோவிலுக்கு நானே செஞ்சுட்டேன்னாக்க திமுக எந்த ஹிந்து முன்னணியோ பிஜேபியோ RSSஓ இங்க எதுக்கு தேவை? அவங்களும் எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களோன்றதுங்கிறதுக்காக தான் இவங்க இதுல நானும் அந்த மாதிரி தாவேக்கா பண்றாங்கிறீங்களா? அதை நோக்கி தான் நான் நினைக்கிறேன். அது அரசியல் பார்வையில பார்த்தாலும் இப்படி பார்க்கலாம். நாளைக்கு வந்து எனக்கு பிஜேபிக்கே ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, இந்து முன்னணிக்கு. ஏன்னா இந்த இமீடியட்டா இந்து முன்னணி சார்ந்தவங்களே வரவேற்றிருக்காங்களே. இல்ல அப்ப நீங்க சொல்ற மாதிரி இது வந்து சட்டம் என்ன சொல்லுதோ அதை வந்து இவங்க செயல்படுத்துறாங்க இப்ப நடவடிக்கையா. ஆனா ஐடியாலஜிக்கலா நீங்க சொன்ன ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு அவங்க உச்ச நீதிமன்றம் தானே போயிருக்காங்க. சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு 2 வருடத்துக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஐடியாலஜிக்கல் ரீதியா அவங்க என்ன திமுக ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ அதுதான் இவங்களும் எடுக்கிறாங்க. அதை மூடுறதுக்கு என்ன, நீங்க லார்ஜர் காஸ்ட்ல நான் இது மாதிரி கோவிலுக்கு நல்லது பண்றேன் இங்க வந்து. ஏன்னா நம்ம சாதாரண இந்துக்கள் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து வாழறது போறது. பெரும்பாலான இந்துக்கள் என்ன சொல்றாங்க, ஏன்ப்பா அந்த இடத்துல இல்லாம கீழே ஏத்தினாதான் என்னப்பா அப்படின்னு ஏத்திட்டு போயிடுவாங்க இல்லையா? அப்ப நீ வந்து அததான் சொல்றேன், நீங்க இதை மட்டும் பார்க்க கூடாது. அந்த சமயத்துல இதுக்கு முன்னாடி இந்த ஒரு அரசியல் இருக்குங்கிறீங்களா? அரசியலையும் நம்ம பார்க்கணும். இனி வருங்கால கட்டத்துல இவங்க இது மாதிரி இன்னொரு ஆர்டர் பல டெண்டர்ஸ் போற போது இப்ப அரங்காவ நியமனத்துக்கு பல இடத்துல இது பண்ணியிருக்காங்க. இதே அமைச்சர் திருவானைக்கோளுக்கு போனும்போது தன்னோட சிஷியர்களா இருக்கக்கூடிய இவங்களை வந்து கட்சிக்காரங்களை வந்து எல்லா கோவிலையும் போய் நீ ஆய்வு நடத்து அப்படின்னாரு. அப்பயே கட்சிக்காரங்களெல்லாம் நீ போய் ஆய்வு நடத்த. அரசாங்க அதிகாரி கூட இருந்தாங்க. அவர் பக்கத்துல இருக்க ஜேசியை கூப்பிட்டு எல்லா ஆய்வு நடத்தி எனக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்றது வேற. கட்சியில இருக்கக்கூடியவங்களை போய் நீ ஆய்வு நடத்துன்னு சொல்லக்கூடியது வேற.
அப்ப அது மாதிரி அப்பயே வந்ததுங்கும்போது இந்த அரங்காவலில் எத்தனை தாவேக்காரங்க உள்ள வர போறாங்கன்னு தெரியாது. ஸோ வருங்காலத்துல அவங்க செய்யக்கூடிய அடுத்தது என்ன டெண்டர் விட போறாங்க, பல விஷயங்கள் இப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்மளோட இங்கேயே சென்ட் ஜான் ஸ்கூல் இருக்கு. அதுல பல வருஷமாக அது பாப்பாஞ்சத்திரம் சிவன் கோயிலுக்கு சொந்தமான இடம். அது கேஸ்ல இல்லாம தீர்ப்பு வந்திருக்கு. அரசாங்க நிலத்துக்கு பெரிய பணம் கொடுத்துருக்காங்க. இந்த நிலத்தை காலியும் பண்ணல, கோயிலுக்கும் இல்லை. அந்த கோவில் இன்னைக்கு என்ன லாபம் இல்லைங்கிறது பார்க்கலாம். மெட்ரோ நிர்வாகத்துல பல கோவில் சொத்துக்களை எடுத்துக்காங்க. உதாரணமா பூந்தமல்லி திருக்கட்சி நம்பி கோவில், அது 32 ஏக்கர் இடம் இருக்கு. அந்த இடத்த இன்னைக்கு சொற்ப காசுக்கு விலைக்கு வாங்கியிருக்காங்க. அப்ப கோவில் இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு 20 கோடி ரூபாய்க்கே கொடுத்துடாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு 20 கோடி ரூபாயோட வேல்யூ வேற, அதுலயே வர வட்டி வேற. இதே 10 வருஷத்துக்கு அப்புறமா அது டெபாசிட்லயே இருந்தா கூட அன்னைக்கு இருக்கக்கூடிய காசுக்கு இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன்ல, அதை வச்சு ஒரு நாள் உற்சவம் நடத்தலாம். 10 வருஷம் கழிச்சு அந்த 10,000 ரூபாய்க்கு என்ன வேல்யூ இருக்க போகுது? உற்சவம் நடத்த முடியுமா? அப்ப நிலத்தோட உரிமையாளர் கோவில்கிட்டே தான் இன்னைக்கு இருக்கணும். அப்போ இந்த மெட்ரோ நிர்வாகத்துக்கிட்ட கூட குத்தகையில கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆல்ரெடி வேற ஒரு கோவிலோட கேஸும் இருக்கு. அப்ப இது மாதிரி எதெல்லாம் கொடுத்துருக்கோ அதை திருப்பி கோவில் பேர்லயோ இல்ல இன்னமே கொடுக்கக்கூடிய நிலங்கள் எல்லாத்தையுமே குத்தகை பேர்ல தான் 3 வருஷத்துக்கு ஒரு ரிவைஸ் பண்ணக்கூடிய குத்தகை பேர்ல தான் கொடுக்கணுங்கிற மாதிரி இருக்கு. போன அது மாதிரி இந்த அரசாங்கம் அடுத்தது என்ன ஆக்கப்பூர்வமா வேலைகள் எடுக்கிறாங்க, உண்மையாவே அதை நோக்கி இருக்காங்கிறத பொறுத்துதான் நம்மளோட இன்னைக்கு இருக்கிறது பாராட்டு தெரிவிக்கலாமே, நம்மளோட ஸ்டாண்டும் மாற வேண்டியிருக்கும். காலையில் இதுதான கேள்வியா திருப்பி திருப்பரங்குன்றம் விஷயம் மேற்கோள் கேட்குறேன். இந்த விஷயத்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல திமுகவோட ஸ்டாண்ட் என்னவோ இதே தான் இவங்களும் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது அடுத்த கட்டமா எப்படி கொண்டு போகும்? இது இந்துக்கள் பக்தர்கள் நம்ம ஒற்றுமையாக இதுல இருக்கக்கூடிய இவங்களோட நேச்சர் பாராட்ட வேண்டியதுல பாராட்டணும். அவங்ககிட்ட இருக்க தவறை சுட்டி காட்டி தவறை சரி பண்ண அதுக்காக ஒற்றுமையாக சேர வேண்டிய சமயத்துல முன்னாடி முருகன் மாநாடு போய் எப்படி பக்தர்களா பலர் சேர்ந்து கிரிவலங்கள் போனது மாதிரி இந்த விஷயங்கள் கடைசி வரைக்கும் நம்மளோட உரிமையை விட்டு கொடுக்காம அந்த இடத்துல நிலையாட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இன்னைக்கு முன்னாடி அமைப்புகளை பிரிஞ்சு இருந்தது, இன்னைக்கு கட்சிகளிலேயே பல பிரிவுகள் இருக்கு. எல்லாருமே இன்னைக்கு அதுக்கு ஒரே ஸ்டாண்ட்ல இருக்கும். திருப்பரங்குன்றத்துல மேல தீபம் ஏற்றுறதுக்கு உள்ள தீர்ப்பை அமல்படுத்தணும். இது ஏன்னா இன்னைக்கு போயிட்டாங்கன்னா இதுலேயும் சுப்ரீம் கோர்ட்ல அடுத்த கார்த்திகைக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் வருமா, வாங்கலாம். அது எல்லாத்தையுமே எல்லாருமே சேர்ந்து முயற்சிக்கு உள்ள பண்ணணும் தான் நம்மளோட நோக்கமா இருக்கு.